கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் குருவுக்கு போடுறது தட்சிணாமூர்த்திக்கு, வடமாலையை கொண்டு போய் ஆஞ்சநேயருக்கு போடுறது, முருகு மாலையை போடுறது, வாழைப்பழ மாலையை போடுறது, இதெல்லாம் தவறான செயல்களை யாரோ முன்னுதாரணமா செஞ்சுட்டு போயிட்டாங்க. இவங்களும் விடாம பண்றாங்க. அது தவறு. அப்படி செய்யக்கூடாது. அந்த தெய்வத்தை அவமானப்படுத்தின மாதிரி, அதை தேவதைன்னு நீங்க நம்பவே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு சாப்பிடுற வடைக்காக வேண்டி வடை மாலை சாத்திருக்கீங்க. பிரசாதம் வேற, மாலை அணிவிப்பது வேற. மாலை வஸ்திரம், பூக்கள், மாலையாவே மணிகள், ரத்தினங்கள், இதெல்லாம் மாலையா அணிவிக்கலாம். மாலைக்குன்னே உரியதோ என்னவோ அதைத்தான் போடணும். துளசி மாலை, பவள மாலை, முத்து மாலை, ரத்தின மாலை, நவரத்தின மாலை, இப்படி இருக்குல்ல, அதை போடுங்க மாலையா. இல்லையா, இந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி உங்க எண்ணத்தை பதிஞ்சு அதை பூ மாதிரி கட்டி அதை 108 பூவா கட்டி போடுங்க. அது நியாயம். வடமாலை சாத்தணும்னு வேண்டாதீங்க, முறுக்கு மாலை சாத்தணும்னு வேண்டாதீங்க, வாழைப்பழ மாலை சாத்தணும்னு வேண்டாதீங்க. தெய்வம் மனுஷ ரூபேன்னு சொன்னது உண்மைதான். ஆஞ்சநேயருக்கு பிடிச்சது, அதனால நான் மாலையா போட்டேன்னு போட்டா அது எந்த உண்மையான ஆஞ்சநேயர் கூட மாலையா போட்டுக்கிற மாட்டாரு. பழத்தை பறிச்சு சாப்பிடுவாரு. அவருக்கு கூட தெரியும் தோலை தூக்கி போடணும். தோலோட கூட சாப்பிட மாட்டாரு. இது தோலோடய அதுல ஊசி நூல்ல கோத்து தொங்க விட்டுருப்பேன், இல்ல கட்டி தொங்க விட்டுருப்பேன். அது தவறு. அது அப்படி செய்யக்கூடாது. கொண்டக்கல்லைய மெனக்கட்டு ஊசியில கோர்த்து மாலையா கட்டி போடுவாங்க. அதெல்லாம் பெரிய தவறு. அதுக்கு சுண்டல் பண்ணி கொடுங்க, சுவாமிக்கு படைங்க. அந்த நைவேத்தியத்தை, அதாவது சூட்சும ரூபத்துல அவங்க இப்ப பொதுவா நீங்க திதி கொடுக்கும்போது என்ன செய்யறோம், அந்த தர்ப்பணம், இந்த எள்ளுந்தண்ணி வைக்கும்போது இப்படி பிராண முகம்னு சொல்லுவாங்க. பிராண முகம்னா இப்படி கொடுக்கறது. தெய்வத்துக்கு கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணும். இப்படி இந்த மாதிரி பாசிட்டிவா பஞ்ச பிராணங்கள் கொடுக்கணும். அதுக்கு வெறும் பிராண முகம் தான். அதுக்கு வெறும் பிராணம் மட்டும்தான் இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு பிராணத்தோட, அதாவது காற்றோடு காற்றாக இருப்பதனால அது பிராணமாக மட்டுமே இருக்கும். அந்தராத்மா மறுபிறவையும் எடுக்காம, இங்க பூமிக்குள்ளேயும் வர முடியாம, வேற லோகத்துக்கும் போக முடியாம அந்தராத்மாவாக இருக்கிறவங்களுக்கு சாந்தி பண்றதுக்காக வேண்டி செய்யக்கூடியது திதி கர்மாக்கள். அதை போய் தப்பா பண்ணக்கூடாது. அதே நேரத்துல தெய்வங்களுக்கு படைக்கும் போது அதை எப்படி செய்யணும், பஞ்ச பிராணன் சொல்லணும். ஒரு பொங்கல், சர்க்கரை பொங்கல் படைக்கிறீங்க, இல்ல இந்த சுண்டலே படைக்கிறீங்கன்னா, ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, க்ஷீரம் நிவேத்யாமி, நாரிகேள கதலி பழம் நிவேத்யாமி, பலானி நிவேத்யாமி, மகாபிரசாதம் சமர்ப்பயாமி, கற்பூர நீராஜனம் தர்ஷாமி அப்படின்னும். அப்போ ஒன்னொன்னுக்கும் அந்த பூஜா முறையில என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுபடி செய்யணும். மனுஷன மாதிரியேன்னா, மனுஷன் எந்த மனுஷங்க வாழைப்பழத்தை தோல்ல போட்டுக்கிட்டு போறாரு, எனக்கு பிடிக்கும் வாழைப்பழம் அப்படின்னா வாழைப்பழத்தை தோல்ல போட்டு போவாங்களா யாராவது? மனுஷனுக்கே அப்படி இல்லைன்னும் போது தெய்வத்தை போய் அப்படி இழலாமா? அது தவறு இல்லையா? படைக்கலாம். பழத்தை வைப்பாங்க, தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, நைவேத்தியம் பண்ணுவாங்க. நைவேத்தியம் வேற. மாலை போடுறதுக்குன்னு பொருட்கள் இல்லைன்னா ரைட்டு. மாலை இல்லை, இந்த மாதிரி மாலை கட்டுறதுக்குன்னு ஒரு இதே இந்த உலகத்துல இல்லை, பழம் ஒண்ணுதான் இருக்கு, அதையத்தான் நான் மாலையா போட போறேன்னா, இதை விட்டோம்னா நாளைக்கு எதிர்காலத்துல பழத்தை எடுத்து சாப்பிட்டு தோலை மாலையா போட்டுறேன் அடுத்து வர ஜெனரேஷன். இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. செய்ய சொன்னாலும் செய்யாதீங்க. இந்த பூசணி பழத்துல போய் விளக்கு போடுறது, ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு ஒண்ணு கண்டுபிடிச்சு பரிகாரம்லாம் சொல்லாதீங்க. நீங்க இந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். நான் பெரிய மண்டக்கரவம் பிடிச்ச மாதிரி பேசினாலும் நீங்க நினைச்சாலும் சரி,
இந்த பாசிட்டிவா சொல்றீங்கல்ல, அதோடய நிறுத்திக்கங்க. அது ரொம்ப நல்லது. உங்க வாக்கு பழிக்கட்டும். அப்படி எல்லாருக்கும் நல்லா இருப்பாங்க, அனைவரும் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதோட நிறுத்திக்கங்க. இந்த பரிகாரம் சொல்றேன் பேர் வழின்னு இப்படி தப்பு தப்பா சொல்லி கோயிலெல்லாம் நாசப்படுத்தி அசிங்கப்படுத்தி நம்ம மதத்தையே மற்ற மதங்கள் இகழ்ற மாதிரி செய்றீங்க. தவறு இல்லையா? அது உங்களுக்கே தெரியலையா? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க கடைசியில, அந்த கோவில் நிர்வாகஸ்தர்களோ அல்லது ஆலயத்துல நிர்வாகம் பண்ணக்கூடிய பெரியவங்களோ, இந்த ஜோசியர்கள் தாங்க இப்படி சொல்லி வரவழைச்சு பூரா இப்படி ஆகுதுன்றாங்க. நான்லாம் சொல்லிடுவேன். நான் பெரும்பாலும் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன், கேட்டாக்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். நம்ம சொல்லிவிட்டாலும் அவங்க போய் அதைத்தான் செய்வாங்க. அவரு சனிக்கு செய்ய சொல்லிட்டார்ல, எனக்கு தெரியும் செய்யறதுக்கு. இந்த டிவியில ஒருத்தர் சொன்னார்ல, அது மாதிரிதான் போய் செய்வேன்னு செய்வாரு. சனிக்குன்ற அந்த டெக்னிக்கை மட்டும் சொல்லிடுவேன், அந்த அந்த ப்ராப்ளத்தை. சனிக்கு பரிகாரம் பண்ற மெத்தட் இருக்கு பாருங்க, அவர் சொன்னதை மெத்தடாலஜியை பயன்படுத்துவாங்க. சரி, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம பின்னாலே போய் ஃபாலோ பண்ணி இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னா சொல்ல முடியும்? அதனால இது வந்து தப்புங்க. இப்படி எல்லாம் செய்யாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கை வணங்குறேன். தெய்வங்களை இகழாதீங்க. தெய்வ பக்தின்றது வேறங்க. அன்போட நீங்க பக்தி செலுத்தினா போதும். ரொம்ப நீங்க போய் விழுந்து கும்பிடணும், 24 மணி நேரம் தவம் இருக்கணும், அதெல்லாம் கூட வேணாம். கடமையை செய், பலனை எதிர்பாராது. இதுதான் இயற்கை சொல்லுது, பகவத்கீதை சொல்லுது. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பிரமாணம் இருக்கு. அந்த பிரமாணத்தின் படிதான் செய்யணும். நமது முன்னோர்கள்னா அப்படி சொல்லவே இல்லை. இது எங்க வரைக்கும் போயிருச்சுன்னா, 108 மாலை ஒருத்தர் போடுறாரு, 108 வடை போடுறாரு, ஒருத்தருக்கு வசதி இருக்கு. 21 வடை எனக்கு வசதி இருக்கு போடுறாரு. உடனே இன்னொருத்தர் வருவாரு, ஒரு 2 வாரம் கும்பிட்டுக்கிட்டு பாரு, அவர் போடுறத பார்த்துட்டு 21 வடை தானே அப்படின்ட்டு சர்ச்சில் ஒரு நாள் இவர் ஒரு வடை இல்லாம போயிடும். இவருக்கு பிரசாதம் கொடுக்கறதுக்கு அவருக்கு எடுத்து பிரசாதம்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இந்த 21 வடை மாலையை கலட்டி அந்த பிரசாதத்துல அங்கே நிற்கிறவங்களுக்கு 4 கொடுப்பாங்க. அப்புறம் வீட்டில் போய் நான் ஆஞ்சநேயருக்கு மாலை போட்டேன், அவர் இவங்ககிட்ட கேட்ட மாதிரியும் இவர் போய் போட்ட மாதிரியும் அங்கே போய் சொல்றது பந்தாலாம். இப்படித்தான் இருக்கு பக்தி, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம மேல குற்றம் இருக்குல்ல, எந்த மதத்திலேயாவது இப்படி இருக்கா? ஏனைய மற்ற மதங்கள்ல எவ்வளவு ஒரு பக்தியோட ஈடுபாட்டோட ஒற்றுமையோட வழிபடுறாங்க. நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு? ஃப்ரீடம், மதத்துல வந்து ஃப்ரீடம் இருக்கு. குளிக்காம போனாலும் சாமி கூப்பிட்டு கேட்க போறதில்லை. குளிச்சுட்டு போகணுன்றது உன் கடமை. அது வந்து நீ தான் செய்யணும். அவர் வந்து குளிக்காம உள்ள வராதுன்னு சொன்னாரா? சொல்ல மாட்டாரு. எனக்கு இது வையின்னு சொன்னாரா? கேட்க மாட்டார். நீ தான் போய் கேட்க போற. கேட்கறவங்களை மதிக்க கத்துக்க வேண்டாமா? அதைத்தான் சொல்றேன். அது தெய்வம். மனுஷனை விடுங்க, ஜோசியக்காரனை விடுங்க. எங்கிட்டே எத்தனையோ பேர் ஜோசியம் பார்க்க வரும்போது, எல்லா ஜோசியக்காரங்களும் அப்படித்தாங்க ஐயா சொல்றாங்க. சாரிங்க ஐயா, தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, உங்களை சொல்லல அப்படின்னு சொல்லிட்டே சொல்லுவாங்க. ஆமாமா, நான் நினைச்சுக்கல, சொல்லுங்க.